நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா எல்லாருமே குரூப் 1க்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, குரூப் 1க்கு அப்ளை பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லியிருப்பேன். நான் ஃபைனலி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரூப் 1க்கு அப்ளை பண்ண போறேன். யே! இந்த டிசிஷன் வந்துட்டு நல்லா யோசிச்சு, நல்லா முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் இது. எதுக்காகனா, எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இப்போ 3 ஹார்ஸ் வீட்ல டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கும், எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், எக்ஸாம் ஹால்ல நம்ம குடுக்குறதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. ஏன்னா, வீட்ல இருக்கப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்த்துட்டு, பாப்பாவ பார்த்துட்டு, எல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட் சென்ஸ் நான் எந்த சென்ஸ்ல சொல்கிறேன்னா, 3 ஹார்ஸ் கன்டினியூஸா நம்மளால உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு இது குரூப் 2க்கு மெயினா யூஸ்ஃபுல் ஆகும்னு எனக்கு தோணுது. நான் இந்த குரூப் 1ல இந்த 3 ஹார்ஸ் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன், செக்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு, இந்த மிஸ்டேக்ஸை குரூப் 2க்கு நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் குரூப் 1 அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக குரூப் 2 அச்சீவ் பண்ண முடியும். குரூப் 2 ஆர் 2A கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கியே ஆகணும். என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ட்ரை இட், டூ இட். யாருமே சோர்ந்து போகாதீங்க. எல்லாமே நம்மளால் முடியும். முடியாதுங்கிற விஷயம் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எப்பயுமே மோட்டிவேஷனை வெளியில் தேடக்கூடாது. நாம தான் நம்மளை எப்பயுமே மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும். பிஸியாகவும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை செய்யுங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா, என்னோட ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து எனக்கு பயங்கர தலைவலிங்க. அப்போது நான் பண்ண ஒரு சின்ன விஷயம் தான். சும்மா அப்படியே பீஸ்ஃபுல்லாக வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன். எனக்கு அப்படியே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம தான் தேடணும். சொல்யூஷன் நம்மளை தேடி வராது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, நாம் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோம், நாம் எவ்வளோ எஃபெக்டிவாக டைமை யூஸ் பண்ணுறோம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். நம்மளை எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட் வே டு அப்ரோச் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான விஷயம். மேக்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. சொல்லப்போனால் நான் இன்னும் மேக்ஸ் தொடவே இல்லை. இனிமேல் தான் நான் மேக்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னால் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணிட முடியுன்ற ஹோப் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் தொடலை. மேக்ஸிமம் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஜிஎஸ் தான். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸ்சில் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனால நான் ஃபுல்லாகவே ஜிஎஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் குரூப் 1, குரூப் 2 மட்டும்தான் படிக்கிறேன். என்னை பற்றி வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தோணியிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நான் நம்புகிறேன், நான் நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். எனக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், நம்ம எப்படிலாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நான் எப்போல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ ஒரு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான், என்னோடய ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.